சுப்பிரமணியன். ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் எழுச்சி பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது அவரை வரவேற்க பிரம்மாண்டமாக அதிமுக திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வருகிற 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு வரவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 50,000 பேர் கூடும் வகையில் அந்த ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தொகுதியான கோபி சட்டமன்ற தொகுதியை மட்டும் புறக்கணித்து வந்தார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் தொடர்பில் உள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கினார். அதன் தொடர்ச்சியாக வருகிற 30ஆம் தேதி செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் செங்கோட்டையனின் கோட்டையாக விளங்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார். இந்த பிரச்சார கூட்டத்திற்கு ஈரோடு, மேற்கு, கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொண்டர்களை அழைத்து வந்து மிக பிரம்மாண்டமாகவும் நடத்த அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் நல்லகவுண்டம்பாளையம் பகுதியில் ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ஏ.கே. செல்வராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். ராம்குமார். சுப்பிரமணியன். ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தின் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் எழுச்சி பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது அவரை வரவேற்க பிரம்மாண்டமாக அதிமுக திட்டமிட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் வருகிற 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு வரவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 50,000 பேர் கூடும் வகையில் அந்த ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் தொகுதியான கோபி சட்டமன்ற தொகுதியை மட்டும் புறக்கணித்து வந்தார். இந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் தொடர்பில் உள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கினார். அதன் தொடர்ச்சியாக வருகிற 30ஆம் தேதி செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் செங்கோட்டையனின் கோட்டையாக விளங்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார். இந்த பிரச்சார கூட்டத்திற்கு ஈரோடு, மேற்கு, கிழக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தொண்டர்களை அழைத்து வந்து மிக பிரம்மாண்டமாகவும் நடத்த அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் நல்லகவுண்டம்பாளையம் பகுதியில் ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ஏ.கே. செல்வராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். ராம்குமார். சுப்பிரமணியம். தகவலுக்கு நன்றி.